பேச முடியலையே இந்த தூள்ல முட்டிக்கிட்டு சாக போறார் சாமி. அப்பா, தூணிலே முட்டிக்கொண்டு உயிர் விடுவது நன்றன்று. எம்பெருமானுடைய திருவடியிலே விழுந்து கண்ணீரால கால் கழுவி காப்பாற்றுவான். பாப்பா அந்த அன்பனுக்கு தெரியுமா? நல்லா தெரியுங்க. நான் ஆண்டியா இருந்த போது இந்த ஊமை தினமும் கோயிலுக்கு வந்து தனக்கு பேச்சு வரணும்னு வேண்டிக்குவான். ஆண்டவன் அவன் குறைய இன்னைக்கு தீர்த்து வச்சுட்டாங்க. ஐயா எங்க இப்படி இங்க திருப்புழு சபையில முருகன் பெருமைன்னு பேசணும்னு அழைச்சார்கள். அப்படியே சுவாமி பண்ணலான்னு வந்தேன். பண்ணியும் பார்த்தேன். என்னங்க இவரே? என்னுடைய இருண்ட வாழ்வுக்கு ஒளி கொடுத்த ஒரு பெரிய மகான் நம்ம வீடு தேடி வந்திருக்கிறாரு. அவரை வணங்குவோம் வான்னு ஒரு நாள் உன்னை கூப்பிட்டேனே, ஞாபகம் இருக்கா? ஐயா, என்னுடைய அறியாமையினாலே அன்னைக்கு உங்களை பார்க்க மறுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. எழுது ஐயா பாருங்க ஐயா, ஒரு ஊனமுள்ள குழந்தை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவன் ஏன் என்ன மறுபடியும் சோதிக்கிறான்? மகனே, இப்படி ஒரு சம்பவம் நிகழவில்லையானால் உன் மனைவியார் இந்த திருக்கோயிலுக்கு வந்திருக்க முடியுமா? அது மட்டுமல்ல, பரமபக்தனாகிய நீ திருடன் என்று சொன்னதற்காக தெய்வம் இல்லை இல்லை என்று சொல்லி திரிந்தாயே, அதற்காகத்தான். ஐயா மகனே, கவலைப்படாதே. எந்த நோக்கத்தோடு வீட்டை விட்டு புறப்பட்டாயோ அந்த நோக்கத்தை கடைசி வரைக்கும் கடைப்பிடி. திருவருள் துணை செய்யும். அம்மா செய்த குற்றத்திற்காக வருந்தி திருந்தி இருக்கிறீர்கள். பெருமானுடைய கருணை பொருந்தி வரும். நீங்கள் இருவரும் அன்பு நெறியிலே சென்று இறுதி வரை உறுதியுடன் இருங்கள். வெற்றி கிடைக்கும். எதனையும் நினைக்க வேண்டாம், அவனையே நினையுங்கள். என்னையும் மறந்து விடுங்கள். திருவருளை நினையுங்கள். நான் வருகிறேன். அம்மா, யாரப்பா நீ? நான் கோயம்புத்தூருங்க. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து எந்தவித உணர்வுமே இல்லாம இருக்குது. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் குழந்தை எடுத்துக்கிட்டு கோயில் கோயிலா அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அம்மா, உங்களை பார்த்ததும் நாங்க பட்ட துன்பத்துல பாதி குறைஞ்சது போல இருக்கு. நீங்க யாரம்மா? நான் முருகன் அடிமை அம்மா. திருச்செந்தூர் வரைக்கும் கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குமா? நான் இன்னும் பல கோயில்களுக்கு போகணும். இப்ப என்னால வர முடியாது. முடிஞ்சா வரேம்மா. தாயே, இந்த குழந்தைக்காக தங்கரதம் எடுக்கிறதாக நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் அவசியம் வரணும். வர்றேன்ப்பா. செந்தூர் வேற இவ்வளவு காலமா உன்னை கையெடுத்து கும்பிடாத ஒருத்தி, கண்ணெடுத்து உன்னை பார்க்காத ஒருத்தி, இப்போ கண் திறந்து திருந்தி மனம் வருந்தி நீ இருக்கிற இடம் எல்லாம் உருக்கத்தோட ஓடி வந்து பக்தி பெருக்கத்தோட உன்னை பார்த்து அழுது தொழுது முறையிடுறாளே, அவளை மன்னிக்கிறதுக்கு உனக்கு மனசு இல்லையா? முருகா, உன்னை மதிக்க மாட்டேன், வணங்க மாட்டேன், இந்த உலகத்திலேயே இருக்க விட மாட்டேன்னு எதிர்த்து போராடி உன்னையே அடிக்க வந்த சூரபத்மனுக்கு கூட நீ இரக்கம் காட்டலையா? அதை விட நான் என்ன பாவம் செஞ்சேன்? கணவரை தவிர வேற கடவுள் இல்லைன்னு சொன்னேன். அது தவறா? அப்படிப்பட்ட கணவரே சொல்லியும் உன்னை நான் கூப்பிடாம இருந்தனே, அதுதான் தவறு. அந்த தவறுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடு. உன்னை வழங்காத இந்த கையில விளங்காம செய்து, உன்னை பார்க்காத இந்த கண்களை குருடாக்கிடு. ஆனா எனக்காக ஒரு பாவமும் அறியாத இந்த பச்சை குழந்தைய தண்டிக்காது. அவனுக்கு மூச்சு கொடுத்த நீயே பேச்சையும் கொடு, அவனுக்கு உயிரை கொடுத்த நீயே உணர்வையும் கொடு. முருகா முருகான்னு நான் உன்னை கூப்பிடாத குற்றத்துக்காக என் குழந்தை என்ன பார்த்து அம்மா அம்மான்னு கூப்பிட வேண்டாம். அப்பனே ஐயனே தூக்கத்துல கூட உன்னையே கூப்பிட என் கணவரை பார்த்து என் பிள்ளை அப்பான்னு கூப்பிடட்டும். உன்னை பார்த்து ஆண்டவனே என்று கூப்பிடட்டும். அதை கேட்டாவது நான் ஆறுதல் அடைவேன். அது போல எனக்கு முருகா, அது போதும். பிறந்த குழந்தை முதலா பேசுறதே அம்மாங்கிற வார்த்தை தானே. அதுதானே ஒரு தாய் கொண்டாடுற ஏகபோக உரிமை, பெருமை. அந்த பெருமையையும் உதறி தள்ளிட்டு அப்பான்னு கூப்பிடட்டும், ஆண்டவரேன்னு கூப்பிடட்டும்னு உன் சன்னிதானத்துல நின்று கண்ணீர் வடிக்கிறாளே, அதுவும் இதயத்தை கரைக்கலையா? உன்னை இல்லை இல்லைன்னு இவ சொன்ன போது கூட இவ எப்படியாவது திருத்துன்னு தான் உங்ககிட்ட நான் வேண்டிக்கிட்டேனே தவிர
இவளை கஷ்டப்படுத்தணும் உனக்கு நான் சொல்லவே இல்லையேப்பா. திருந்திட்டவங்களையும் தவற உணர்ந்துட்டவங்களையும் இப்படி அடிக்கடி சோதிச்சா எப்படி ஆண்டவனே? முருகா, மருதமலையில மயில் உருவத்துல வந்து என் மகனை காப்பாத்தி நம்பாம இருந்த என்ன நம்ப வச்சியே, பழனியில உன் பேரை உச்சரிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஊமையரை என் கண்ணதிலேயே முருகா முருகான்னு பேச வச்சியே, இவ்வளவு மகிமை பொருந்திய நீ ஏப்பா ஏன் குறைய மட்டும் தீக்க மாட்டேங்கிற? எனக்காக வேண்டாம், என் குடும்பத்துக்காக வேண்டாம், உன்னை இல்லே இல்லேன்னு சொல்லி நம்பாதவங்க இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களை நம்ப வைக்கிறதுக்காகவாவது என் குழந்தைக்கு வாழ்வு கொடு முருகா. மனமுருக ஒரு தடவை முருகான்னு கூப்பிட்டாலே ஓடி வந்து நிற்கும் தெய்வமே, ஊர் ஊரா ஓயாம ஒழியாம முருகா முருகான்னு உன் பேரை சொல்லிக்கிட்டு நாங்க அலைகிறோமே, எங்க குரல் உன் காதல விடலையா? உன் காதல்ல செவிடாயிடுச்சா? எங்க குரல் உனக்கு கேட்கலையா? எங்க குரல் உனக்கு கேட்கவே இல்லையா? கேட்காது, நம்ம குரல் அவனுக்கு கேட்கவே கேட்காது. இவன் எங்க இருந்தாலும் சரி, இவனை இழுத்து வந்து நிறுத்தக்கூடிய ஒரு உன்னதமான குரலோசை இங்க இருக்கு. அதுதான் எந்த ஆலய மணி ஓசை. எந்த மணி ஓசை என்ன வாழ வச்சதோ அதே ஓசையை வையத்தையும் வானத்தையும் கடந்து அந்த வடிவாளன் காதல ஒலிக்கட்டும். அவன் ஓடி வந்து என் குழந்தைய குணமாக்கட்டும், இல்ல என் குடும்பத்தையே பிணமாக்கட்டும். அது வரைக்கும் நான் ஓட மாட்டேன். அதுதான் நல்ல முடிவு. முருகா, என் குழந்தையை காப்பாத்து, இல்லைங்க என் கையும் மெய்யும் நோடுற வரைக்கும், ஏன் சாகர வரைக்கும் நானும் இந்த ஓசையை நிறுத்த மாட்டேன். முருகா, நீங்களா? என்னப்பா நடந்தது? ஏன் இப்படி மயங்கி கிடக்குறாங்க? இந்த குழந்தையை காப்பாத்து, இல்லைன்னா பிணமாகிற வரைக்கும் விட மாட்டோம்னு நேற்றிலிருந்து
இன்னைக்கு வரைக்கும் இவங்க 2 பேரும் இந்த மணியை ஓயாம அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அம்மா, நம்ம பிடிவாதத்தை ஆண்டவன் கிட்ட காட்டி ஜெயிக்க முடியுமா? அதுதான் தோத்து போய் 2 பேரும் மயங்கி விழுந்துட்டாங்க. ஆண்டவரே, இது என்ன சொல்கிறாண்டவா? வந்தவர்களுக்கெல்லாம் உன் கருணை வாரி வாரி வழங்கும் கருணைக்கிறதே. இது என்ன சோதனை? ஒரு படத்திற்காக தாய் தந்தைகளில் எவ்வளவோ சொல்லுங்க. பிடிவாதமாக ஆண்டி கோலம் கொண்டு நீ மட்டும் பழனியில் வந்து அமர்ந்தாயே. தான் பெற்ற குழந்தையின் நோய் தீர்வதற்காக உன் ஆலயமணியை இவர்கள் பிடிவாதமாக எடுத்து தவறா? கேட்பது பக்தனின் உரிமை. முருகா, அதை கொடுப்பது உன் கடமை. மயக்கத்தை தீர்த்த நீ யாரப்பா? நீ எந்த ஊரில் இருந்தாலும் திருச்செந்தூருக்கு வந்து இவங்க குறைகளை தீர்க்கணும்னு கூப்பிட்ட. குழந்தை வடிவிலே வந்தது நீதானா? ஒண்ணும் சொல்லாம போறியப்பா. முருகா, தெய்வமே, உன்னை நம்பினவங்களுக்கு ஒரு குறையும் வராதுங்கிறத இந்த குழந்தை மூலமா உலகத்துக்கே எடுத்து காட்டிய முருகா, என்னைக்கும் நீதான் எங்க துணைவன். வர வேண்டியவங்க எல்லாம் ஊர்ல இருந்து வந்தாச்சு. நீங்க ஆரம்பிக்கலாம்.